இது இன்னைக்கு தேதிக்கு பெண்களுக்கான ஒரு முக்கியமான அவேர்னஸ் போஸ்ட். ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் ஃபேஸ் பண்ண போற இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய பிரச்சனை. அந்த பெரிய பிரச்சனையை எவ்வளவு ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணலாம் பயப்படாம அப்படின்றதுக்கான போஸ்ட் தான் இது. எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சும்மாலாம் கிடையாது, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்தவங்களை வச்சு இந்த வீடியோ. என்னடா அவன் அவேர்னஸ் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்ட காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறியா? அந்த நியூஸ் பேப்பர் கட்டில ஒருத்தனோட மூஞ்சி தெரியுதா? தெரியலனா இருங்க இந்த தெளிவா போடுறேன். இப்போ நீங்க போட்டோல பாக்குறவன் பேரு ஆனந்த், இவனுக்கு வயசு 40, தூத்துக்குடிக்காரன். இவன் என்ன பண்ணிருக்கான், இவ்வளவு நேரம் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது ஒருத்தவங்களோட வீடியோ பாத்தீங்கல்ல, அவங்க பேரு ராஜாத்தி, அவங்க ராஜேஷ் கிச்சன் சொல்லி யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆண்டர்பிரனர். அவங்களோட தொழிலை பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜ்ல வந்து ப்ரோமோட் பண்ணி அவங்க வந்து நிறைய ஆயில் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதாவது vlog, அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து இவங்களோட போட்டோ எடுத்து நீங்க முதல்ல பாத்தீங்களா ஆனந்த்ன்ற ஒரு 40 வயசுக்காரனோட ஒரு போட்டோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏஐல வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப ஆபாசமா எடிட் பண்ணி அந்த போட்டோ வந்து Facebookல போஸ்ட் பண்ணி இருந்திருக்கேன் ஒரு பேஜ்ல. அது அவங்களுக்கு அவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து உங்க போட்டோ அந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டுருக்காங்க இந்த பேஜ்ல Facebookல அப்படின்னு சொல்லி அனுப்பவும் அவங்களும் போய் செக் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பேஜ் பூராமே பெண்களை ஆபாசமா காட்டுற மாதிரியான போட்டோஸ் தான் இருந்திருக்கு. அந்த ஒரு கேவலமான பேஜுக்கும் பாருங்க 16,000 ஃபாலோவர்ஸ். உடனே வந்து இவங்க ஃபேஸை வச்சு இந்த மாதிரி இல்லீகலா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி Facebookலயே அவங்க ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. Facebook என்ன பதில் அளிச்சிருக்காங்க, எங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அந்த போஸ்ட் ஒன்றும் மீறல அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காங்க. இதை இப்படியெல்லாம் விடக்கூடாதுன்னு இவங்க திண்டுக்கல்காரவங்க திண்டுக்கல்ல உள்ள சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடந்த நவம்பர் மாசம் 15ஆம் தேதி இந்த தூத்துக்குடியை சேர்ந்த ஆனந்த் அப்படின்றவன் தான் இந்த ஒரு வேலையை பண்ணிருக்கான். அதாவது இவங்களோட போட்டோவை எடுத்து ஆபாசமா சித்தரிச்சு ஏஐல அந்த பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போலீஸ் இவனை கைது பண்றாங்க. இந்த ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, ஆஹா பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி சோசியல் மீடியால போட்டோ அப்லோட் பண்ணா இந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்கு, அதை இனிமே தவிர்க்கணும், போட்டோஸ் எல்லாம் போடக்கூடாது, நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு தான் அப்படி இப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த போஸ்டே அப்படிலாம் நீ பயப்பட தேவையில்லைன்றதை உடைக்கிறதுக்கு தான். அதை எப்படி உடைக்கிறதுன்றதை நான் சொல்றதை விட இதை ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ணவங்க அவங்களே சொல்றாங்க கேளுங்க. ஏற்கனவே நமக்கு 1000 வேலைகள் இருக்கு, வீடு, ஃபேமிலி, பிசினஸ் அப்படின்னு. இதுக்கு நடுவில் இவனுங்க வேற. இதனால மற்றவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது ஏஐ காலம். சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தா போதும், யாரு வேணா எப்படி வேணா மார்ஃபிங் பண்ண முடியும். எவனோ ஒருத்தன் மார்ஃபிங் பண்ணி போட்டா உங்க மானத்துக்கும் மரியாதைக்கும் எந்த கலங்கமும் இல்லை. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டியது தான். அவங்களே கால் பண்ணுவாங்க, ஆக்ஷனும் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்படி பண்றதுக்கு காரணமே யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தைரியம் தான். ஒரு 10 பேரை கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சாதான் மற்றவங்களுக்கு பயம் வரும். ஸோ பொண்ணுங்க தைரியமா வெளியே வரணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல கூட இருந்த ஹஸ்பண்ட், ஃபேமிலி, ராஜேஷ் கிச்சன் ஸ்டாஃப், குறிப்பா திண்டுக்கல் சைபர் கிரைம் போலீஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அக்கா தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்காக நீங்க சோசியல் மீடியால போட்டோ அப்லோட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படணும் அவசியம் இல்லை. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எங்கயாவது கீழே நடந்து எடுத்தா கூட அதை வச்சு நீங்களால பண்ண முடியும். இப்படி ஒண்ணு உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா வெளியில சொன்னா நம்மளுக்கு அசிங்கமாயிருமோ அப்படிலாம் எதுவுமே நினைக்க வேணாம். உடனடியா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஊழ வேலை பண்றவங்களுக்கு தெரிய வரும், ஐயோ ஊர் பேர் தெரியாத ஐடியில பண்ணாலும் போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு. இப்படி 10 பேரை பிடிச்சா 11ஆவது ஆள் பண்ண யோசிப்பேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.